ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்ப அழகான ஒரு விஷயத்த உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். எல்லார் வீட்லேயும் மாடி தோட்டம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் எங்கள் வீட்டில் மாடியில் ஃபார்ம் கோழி பண்ணை இருக்குது. இப்போ கொஞ்சம் காலமான இல்லை, இது ரொம்ப வருஷமாகவே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 வருஷத்துக்கு மேலே இதை நாங்கள் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். சில காலங்களில் கோழி குறைவாக இருக்கும், சில காலங்களில் அதிகமாக இருக்கும். நாங்கள் இருக்கிறது மலை பிரதேசம், அதாவது ரொம்ப ரெய்னி சீசன் அதிகமாக இருக்கிற ஏரியா அப்படின்றனால இது கொஞ்சம் சவாலான விஷயந்தான். ஆனால் எங்களோட மாடியில் இந்த தோட்டம் அதிக பயன் தரக்கூடியதாக தாங்க இருக்குது. எங்களுடைய வீட்டுக்கு நாங்கள் முட்டை வாங்குறதே இல்லை. மேக்சிமம் நம்ம நாட்டுக்கோழி முட்டை தான் நம்ம பாவிக்கிறோம். நாம் பாவிக்கிறது இல்லாமல் மந்த்லி அதிகமான அளவில் நாங்கள் முட்டையை சேலும் பண்ணுறோம், விற்கிறோம். இதை முழுமையாக பராமரிக்கிறது எங்கள் வீட்டில் உள்ளவங்க தான். சின்னத்தில் நாங்கள் இங்கே இருக்கும்போது, நான் யூனிவர்சிட்டி போக முன்னாடி இதில் நானும் மார்னிங் எழுப்பி ஈவினிங் வரைக்கும் இதில் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். ஆனால் இப்போது நாங்கள் போகிறதால எனக்கு இதில் பெரும்பாலும் வேலை செய்கிறதுக்கான டைம் கிடைக்கிறது இல்லை. எங்களோட வீட்டை சுற்றி இடம் கிடையாது, நாங்கள் மெயின் டவுனில் இருக்கோம். அதனால சுற்றி கடைகளும் பில்டிங்ஸும் தான் இருக்குது. அப்படி இருந்தும் எங்களோட மொட்டை மாடி ஃப்ரீயாக விடாமல் நாங்கள் இந்த மாதிரி ஒரு வெலியபிளான விஷயத்த செய்ய சின்னதாக ஆரம்பித்தது. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 30-40 கோழியோட இந்த இடத்துக்கு இவ்வளோ தான் வச்சுக்கலாம். பக்கத்தில் வீடுகள் இருக்கனால நம்ம இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இருக்க குழந்தைங்களுக்கு அடை வச்சு குஞ்சு பொறிக்கிறதுனால என்னன்னு தெரியாது. இதெல்லாம் நாங்கள் பார்த்து வளர்றதால எங்களுக்கு இது ரொம்பவே சந்தோஷத்தை கொடுக்குது. பர்சனலாக நாங்கள் ரொம்ப மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிறது இந்த விஷயத்தில் தான். என்ன கேட்டால் எல்லா வீட்லேயும் 2 கோழி இருக்கணும். அது உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. நீங்கள் என்ஜாய் பண்ணி அதை வளர்ப்பீங்க. இந்த குஞ்சு பொறிக்கிற ப்ராசஸ் எல்லாம் ரொம்பவே அழகாக இருக்கும். நீங்கள் மாடியில் வளர்க்குறீங்க, கடையில் வாங்குகிற தீவனம் போடுறீங்கன்னு சத்தியமாக நினைக்காதீங்க. எங்களுக்கு வேஸ்ட் ஃபுட்டு நிறையாவே கிடைக்கும். இந்த வெஜிடபிள் வேஸ்ட் நிறையா கிடைக்கும். இதெல்லாமே நாங்கள் கலெக்ட் பண்ணி தாங்க எங்களுக்கு சாப்பாடாக போடுறோம். இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.